de Broglie equation. Derive de Broglie equation. சார் என்ன சார் இந்த de Broglie ஈக்குவேஷன்ன்றது? அவர் என்னதான் சொல்றாரு அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மேட்டரும் ரெண்டு விதமான பண்புகளை பெற்றிருக்குதான். ஒன்று வந்து துகள் பண்பு, இன்னொன்று வந்து அலை பண்பு. All matters are associated with the two properties called wave characteristics and particle characteristics. இதுதான் de Broglie equation. மேட்டர்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மேட்டர்னா என்ன? Anything which possesses weight and occupy space. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா மேட்டருக்கு எத்தனை பண்புகள் இருக்குது? எத்தனை விதமான பண்புகள் இருக்கு? ரெண்டு விதமான பண்புகள் இருக்குது. அந்த ரெண்டு விதமான பண்புகள் என்னென்ன? வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அலை பண்பு. இன்னொன்று வந்து என்னது? துகள் பண்பு. அது என்னது? பார்ட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். வேவுக்கு ஏதாவது, அலை பண்புக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவீங்களா? கிணத்துல ஒரு கல்லை போடுற, என்ன வருது? வேவ்ஸ் வருது. அந்த இல்லையா? கடலில் போய் நின்று பார்க்குற, என்ன வருது? அலைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இந்த அலை பண்பு. அதுதான் வேவ் கேரக்டர்ஸ்னு சொல்கிறோம். ஒரு மணல் குவியல் கிடக்குது, இல்லை செங்கல் கொட்டி கிடக்குது, இல்லை ஜல்லி, முக்கால் ஜல்லி, அரை ஜல்லி, கால் ஜல்லி எல்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா? கொட்டி கிடக்குது. அதுதான் எடுத்துக்காட்டு வந்து எதுக்கு? பார்ட்டிக்கல். ஏன்னா ஒன்று ஒன்றா ஒரு பட்டாணி வாங்கி சாப்பிட்ற, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் உரியிற, அப்படியே ஸ்ட்ரா வச்சு அப்படியே வச்சு இருக்கிறதெல்லாம் தீர்ற வரை உறிஞ்சிட்டு கீழே போட்டுற. கண்டினியூட்டி இருந்துச்சுன்னா அது வேவ். ரேடியோ வேவ், டெலிவிஷன் வேவ், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கோம். சரியா? அதான் வேவ். கண்டினியூஸாக இருந்தால் அதுக்கு வேவ்னு பேர். விட்டு விட்டு டிஸ்க்ரீட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பார்ட்டிக்கல். இப்போ ஒரு பட்டாணி சாப்பிட்ற, ஒன்று சாப்பிடுவேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் அடுத்த பஞ்சாக போகும், விட்டு விட்டு. அது பார்ட்டிக்கல் கேரக்டர்ஸ். இப்படியா நம்ம வேவ் பார்ட்டிக்கலுக்குரிய டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கிற எல்லா பொருட்களுக்கும், பொருளுக்கும் எத்தனை விதமான கேரக்டர்ஸ் இருக்கான்? ரெண்டுமே இருக்கான். வேவ் கேரக்டர், பார்ட்டிக்கல் கேரக்டர். இதுதான் இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறோம்? டியூவாலிட்டி, டியூவல் கேரக்டர் ஆஃப் மேட்டர். டியூவல் கேரக்டர். இந்த டியூவல் என்றது சாதாரணமாக கிராமத்தில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட சொல்கிறான், பயன்படுத்துகிறான். எப்படி அவனுக்கு தெரியுது டியூவல்னு? ஏடா சிம் கார்டு எத்தனை ஒரு ஃபோனில்? 2 சிம் கார்டு. ஃபோனே டுவெல், அதிலே இருக்கும், அந்த வேர்டே இருக்கும். அப்புறம் தலையாட்டையும் கேட்கும் போது சொல்ல மாட்டீங்க. இந்த டியூவல் என்ற வார்த்தைனா ஈரியல்பு தன்மை. அதான் 2 பண்பு இருக்குது, ரெண்டும் சேர்ந்தாப்புல இருக்குது, 2 சிம் கார்டு ஒன்றா இருக்குது. அதான் டியூவல் கேரக்டர்னு சொல்கிறோம். சரிதானா? இப்போ இதுக்குரிய ஈக்குவேஷனை அப்படியே ஒன்று ஒன்றா அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெரைவ் பண்ணுறாரு. அப்போ அந்த டெரிவேஷனில் நாம் ஃபஸ்ட்டாக என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டான் இருக்கு இல்லையா? ஃபோட்டான்னா என்ன? லைட்டை நம்ம அப்படி சொல்கிறோம். அந்த லைட் இருக்கு இல்லையா? அது வந்து ஃபஸ்ட்டு இடத்துல ரிசர்ச் பண்ணார். ஆக்சுவலாக ஐன்ஸ்டீனே ஃபஸ்ட்டு அதெல்லாம் சொல்லிடுறார். அதுக்கு முந்தி இந்த மேக்ஸ் பிளாங்க் ஈக்குவேஷன், பிளாங்க்ன்றவர் E is equal to h nu அப்படின்னு சொல்கிறார். இவருடைய கான்செப்ட், இவருடைய கருத்துப்படி, அக்கார்டிங் டு பிளாங்க், that photon is considered as wave. சரியா? எலக்ட்ரான் இல்லையா? அது வந்து வேவ் அப்படின்றார். அந்த நியூன்னு வருது இல்லையா? அதனால தான் அது வேவ். அடுத்தது வந்து ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன். அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன், that photon is considered as particle. Okay,
இதில் வந்து E இஸ் த எனர்ஜி, H இஸ் த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அதனால் பிளாங்க் சொல்கிறாரு, அதனால் அவருடைய பேர் அப்படி பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். நியூ இஸ் த ஃப்ரீக்வன்சி. அதே போல் இங்கே E இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி, M இஸ் த மாஸ் and C is the velocity of the light, that photon, velocity of the light. புரிஞ்சுச்சா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஃபஸ்ட்டு வந்தவர் இது ஃபஸ்ட்டு காலத்தால் முந்தினவர் இவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? இந்த பொட்டானை பார்த்து இது வேவ்னு அவர் சொல்கிறார். ஆமாம் வேவ் தான், அதுக்குரிய எவிடன்ஸ் எல்லாம் அவரும் சொல்கிறாரு, அது எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் அந்த ஈக்குவேஷனை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு பிந்தின காலத்தில் ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாரு? இது வந்து பார்ட்டிக்கல், வேவ் கிடையாது அப்படின்றார். அப்புறமா இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டுத்தையும் பட்டிமன்றம் பேசுகிறாங்க இல்லையா? பட்டிமன்றம் பேசுகிறவர் வந்து அவர் ஆமான்னுவார், இவர் இல்லைன்னுவார். அதே போல் அவர் வேவ்னு சொன்னார், இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் என்ன பண்ணுது? பார்ட்டிக்கல்னு சொல்கிறாங்க. இவங்க பார்ட்டிக்கல் என்றதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பட்டிமன்றத்தில் இந்த குழு பார்ட்டிக்கலுக்கான எவிடன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அவங்க வேவுக்கான ஆதாரங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ நாம் பட்டிமன்றத்தில் நடுவர் தீர்ப்பு சொல்கிறார். புரியுதா? தீர்ப்பு நடுவர் அவரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டும் எப்படி பார்க்கும்பொழுது எப்படி தெரியுது உனக்கு? சீக்கிரம் சொல்லுங்கள். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பார்க்கும்பொழுது ஏன்னா இந்த பக்கமும் E இருக்குது, இந்த பக்கமும் E இருக்குது, ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் லெஃப்ட் சைடில் E இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? இது ரெண்டும் சமம். E = h E = mc². நாம் இப்போ என்ன சொல்லலாம்? hν = mc² அப்படின்னு சொல்லலாமா? அதுதான் நான் உங்களை கேட்டுன்னு இருக்கிறேன். இப்போ நியூ = c/λ. C என்ன? velocity of the light, photon. லாம்டான்றது என்ன? வேவ் லென்த். லாம்டா வர்றதால தான் அது வேவ் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாம்டான்றது வேவ் லென்த். இப்போ என்ன செய்யலாம்? அடுத்தது சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ என்ன செய்யலாம்? இந்த நியூக்கு பதிலாக அந்த இடத்துல c/λன்னு போடலாமா? போடலாம். இப்போ என்ன செய்யலாம்? நீங்களே சொல்லுங்கள். லாம்டா = லாம்டா அங்கே போகுது hc/mc². இப்போ என்ன செய்யலாம்? இந்த சியை வந்து என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். அப்போ லாம்டா = hc/mc, where c is the velocity of the light, lambda is the wavelength, and h is the Planck's constant. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே டியூவல் கேரக்டர் இருக்குது. என்ன டியூவல் கேரக்டர் இருக்குதுன்னா, அந்த எலக்ட்ரானுக்கு வேவ் கேரக்டர் இருக்குதுன்றதுக்காக லாம்டா இருக்குது. அதே எலக்ட்ரானுக்கு பார்ட்டிக்கல் கேரக்டர் மொமெண்டம் m/v ஃபிசிக்ஸ்லாம் வரும், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ எம்சி அது வந்து பார்ட்டிகளுடைய கேரக்டர். அப்போ பார்ட்டிகளுடைய கேரக்டரும் இருக்குது, வேவ் கேரக்டரும் இருக்குது. ஒரே ஈக்குவேஷனில் ரெண்டுமே வருது. அதனால் we confirm that electron possesses both wave character as well as particle character. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வேவ் ஈக்குவேஷனையும் பார்ட்டிக்கல் ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி தானே வந்தோம். அதனால தான் அது ரெண்டும் கலந்து வருது. அப்போ ரெண்டு பண்பும் அந்த எலக்ட்ரானுக்கு இருக்கிறதா இருந்தால் இப்படி வந்துடும். சரியா? இப்போ எலக்ட்ரானை மட்டும் எடுத்துக்கிற எல்லாரும் ஆய்வு செஞ்சுட்டு விட்டுட்டாங்க. அடுத்த காலகட்டத்தில் வந்து இது புரோட்டானுக்கு யூஸ் ஆகுமா, அல்லது ஆட்டத்துக்கு பயன்படுத்தலாமா, அப்புறம் வந்து கோலி குண்டுக்கு பயன்படுத்தலாமா, புல்லட் இப்போ உதாரணம் ஒரு துப்பாக்கியிலேருந்து வருது ஒரு குண்டு வேகமாக போகுது, அதுக்கு பயன்படுத்தலாமா, இப்படி அப்படியே இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எலக்ட்ரான் போல தான் இது, அப்போ எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாம் இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் டி ப்ராக்லி சொல்லி அந்த லைட்டுக்குன்றத மாற்றி எல்லா பொருளுக்கும் பொருந்துறாப்புல ஒரு ஈக்குவேஷனை கொடுத்தாரு. அதுதான் லாம்டா h/mv. இப்போ m is the mass of the matter,
substance. V is the velocity of any substance like proton, electron, neutron, atom, molecule, chalk, bullet. எப்படி எதை வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த இடத்துல டேஷ் 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 டேஷ்னு போட்டுருவோம். சரிதானா? ஸோ அப்போ இதில் வேவும் வருது, பார்ட்டிக்கலும் வருது. ஸோ இதுதான் டியூவல் கேரக்டர் ஆஃப் மேட்டர், டி ப்ரோக்லிஸ். இதில் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லலாம். இப்போ நானே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எம் வந்து உதாரணம் நீ ஓடுறேன். இப்போ உனக்கு வேவ் கேரக்டர் அதிகமாக இருக்குமா, பார்ட்டிக்கல் கேரக்டர் அதிகமாக இருக்குமா? வென் கம்பேர் டு an எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானும் ஓடுதுன்னா அந்த நியூக்ளியஸை மையமாக வச்சு சுற்றி வருது இல்லையா? எலக்ட்ரானும் மூவ் ஆகுது, நீயும் மூவ் ஆகுற. உங்ககிட்ட வேவ் கேரக்டர், பார்ட்டிக்கல் கேரக்டர். இப்போ உதாரணம் உங்ககிட்ட என்ன இருக்குது, ஆண் தன்மையும் இருக்குது, பெண் தன்மையும் இருக்குது. அது நீ ஒத்துக்கலையான்னு தெரியாது. கொஞ்சம் ஃபெமினைன் கேரக்டரும் மேல் கேரக்டர் ரெண்டுமே இருக்குது. ஆனால் எந்த கேரக்டர் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது, ஓங்கி இருக்கிறது? மேல் கேரக்டர் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. ஃபீமேல் கேரக்டர் ரொம்ப என்னது, ஒடுங்கி போயிருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஆண் தன்மையை வளர்த்து வச்சுருக்கோம். இதுவே ஒன்று பிறக்கும் பொழுதே உங்கள் அம்மா உனக்கு பாவாடை தட்டெல்லாம் போட்டு பொம்பளை பிள்ளை போலேயே உன்னை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளை போலேயே வளர்த்துருந்தாங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட எந்த கேரக்டர்ஸ் இருக்கும்? ஃபீமேல் கேரக்டர் அதிகமாக இருக்கும், மேல் கேரக்டர் குறைஞ்சி போயிட்டுருக்கும். ஆம்பளையே தான் பிறந்த இப்படி உன்னை பழக்கின விதத்தில் வந்து உங்கள்கிட்ட குரலே ஒரு பையன் போன 2 வருஷத்துக்கு முந்தி இதெல்லாம் டான்ஸ் எல்லாம் போடுவான். இப்போ என்ன பண்ணாங்க, 12th டான்ஸுக்கு பரதநாட்டியம்லாம் போட்டால் தொலைச்சு அந்த பரதநாட்டியம் பக்கமே அந்த பரதநாட்டிய ட்ரெஸ்ஸு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து போய் கொளுத்திட்டாங்க. ஏன்? அடுத்தது வந்து இவன் பெரிய பையன் ஆகிட்டான், அப்புறம் மேரேஜ் எல்லாம் பண்ணணும், அவன் பொம்பளை போலே ஆகிடுறான்னா என்ன பண்ணுறது? அதனால் அந்த தன்மையை மாற்றணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த பரதநாட்டியத்துக்குலாம் போகாது. ஏன்னா இந்த பெண்கள் போல் அந்த செயல்பாடுகள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வர்றது. இப்போ நான் என்ன தான் சொல்ல வரேன்னா, இப்போ நீ ஓடுற, எலக்ட்ரான் ஓடுற. இப்போ உங்கள்கிட்ட எந்த கேரக்டர் ஓங்கி இருக்கும், எந்த கேரக்டர் கம்மியாக இருக்கும்? யூ அஸ்யூம் தட் யூ ஹேவ் போத் wave character and particle character, and also it has been proved that electron possesses both wave character and particle character. சரியா? இப்போ எலக்ட்ரானை ஒன்றையும் பார்க்கும்போது உங்கள்கிட்ட எந்த பண்பு அதிகமாக இருக்கும்? இங்கே ஃபார்முலாவே அழகாக சூப்பராக கொடுத்துருக்கேன். இங்கே எடை உனக்கு அதிகம், எலக்ட்ரானுக்கு எடை வந்து ரொம்ப 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 குறைவு. அப்போ நீ இங்கே எடை அதிகமாச்சுன்னா வேவ் லென்த்துன்னா இந்த வேல்யூ என்ன ஆகும்? இங்கே அதிகமாச்சுன்னா இந்த வேல்யூ என்னடா ஆகும்? குறைவாக இருக்கும். அப்படின்னா வேவ் கேரக்டர் குறையுதுன்னு அர்த்தம். அப்போ உங்கள்கிட்ட வேவ் கேரக்டரே இருக்காது. as the mass increases, particle character increases. As the mass decreases, wave character increases. எலக்ட்ரானுக்கு வந்து என்னது, வேவ் அது லாம்டா வேல்யூ ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அதனால் it would be having more wave character with less particle character. புரிஞ்சிச்சா? எடையை வச்சு சொல்லணும். எடை அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணம் ஒரு யானை போகுது, யானை கிட்ட வேவ் கேரக்டராக இருக்கும். அப்படியே கண்டினியூ இப்படி போகும்போது அப்படியே கண்டினியூஸாக அப்படியே தெரியும், தனித்தனியாக தெரியும். இங்கே போகுது, இந்த வேகத்தில் போகுது, இந்த இடத்துல போகுதுன்னு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். அப்போ மாசை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், அது வேவ் கேரக்டர் வேவா பார்ட்டிக்கலா? வேவ் கேரக்டர் அதிகமாக இருக்குமா, பார்ட்டிக்கல்? இது போல் கணக்கெல்லாம் வந்து இப்போ நீட் எக்ஸாம், அந்த ஜேஇ எக்ஸாமில் கணக்கெல்லாம் கூட கேட்பாங்க இதை வச்சு. சரியா? இந்த வேல்யூஸ் அப்படி சப்ஸ்டிட் பண்ண பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து எப்பயுமே கான்ஸ்டன்ட். புரிஞ்சிச்சா? இதுதான் டி ப்ராக்லி ஈக்குவேஷன் என்று சொல்கிறது. சரியா? இது டி ப்ராக்லி. இதில் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? முதல்ல புரிஞ்சுது. ஏதாவது டவுட் இருக்கா? இந்த வேர்ட்ஸ்லேயும் சொல்ல தெரியணும். இப்போ டி ப்ராக்லி ஈக்குவேஷன்னா என்ன, டி ப்ராக்லி டியூவல் கேரக்டர்னா என்ன, டி ப்ராக்லி பிரின்சிபல்னா என்ன, எதை கேட்டாலும் இதுதான் எழுதணும். இதை எழுதிட்டு வேர்ட்ஸில் எப்படி சொல்லுவேன்? Every material particle possesses every material like proton, electron, neutron, atom, molecule, piece of chalk, piece of stone, etc. possesses both wave characteristics as well as particle characteristics. அப்படின்னு சொல்லணும். அப்புறமா இந்த ஈக்குவேஷனை அப்படியே டெரைவ் பண்ணணும். சரியா? ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டா? சரி, ரைட். ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ரைட். தேங்க்யூ. அப்படியே நீங்கள் ஒரு தடவை எழுதி பார்க்கணும்.